செவ்வாய் பகவான ராசி அதிபதியாக கொண்டிருக்கக்கூடிய விருச்சிக ராசி அன்பர்களே, உங்களுக்கு இந்த மாதத்தில் ஏற்படக்கூடிய சாதகமான பயன்கள் என்ன, பாதகமான பயன்கள் என்ன? சாதகமான வாய்ப்புகளை பெற நீங்கள் என்ன செய்யணும், பாதகமான விளைவுகளிலிருந்து தப்பிக்க நீங்கள் என்ன செய்யணும்? அது மட்டும் இல்லாமல் இந்த மாதம் உங்களுக்கு நடக்கக்கூடிய நன்மைகளை பெற நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் என்ன? இது பற்றின முழுமையான தகவலையும் தான் உங்களுக்காக இந்த பதிவில் நாங்கள் சொல்லியிருக்கோம். இந்த பதிவு விருச்சிக ராசி அன்பர்கள் நீங்கள் பயன்பெறும் வகையில் இருக்கும். அதனால் ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்மளோட சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. விருச்சிக ராசிக்காரங்கிட்ட எப்பொழுதுமே எந்த ஒரு விஷயத்துக்குமே பயப்படவே மாட்டீங்க. தைரியமாக எந்த ஒரு விஷயத்தையும் செய்யக்கூடியவங்களா இருப்பீங்க. அன்பு செலுத்துறதுலேயுமே ரொம்பவும் அதிகபட்சமாக அன்பு செலுத்துகிற நபர்களாக நீங்கள் இருப்பீங்க. விருச்சிக ராசி அன்பர்கள் எந்த ஒரு விஷயத்தையுமே அரைகுறையாக விட்டு செல்ல மாட்டீங்க. எல்லா விஷயத்தையுமே முழுமையாக நிறைவாக செய்யக்கூடிய நபர்கள் தான் நீங்கள். இந்த ராசி பொதுவாக நீர் ராசியாக பார்க்கப்படுது. உங்களோட மனம் கடல் நீரை போல ஆழமாகவும் மர்மங்கள் நிறைஞ்சதாகவும் இருக்கும். திடீர்னு அமைதியாக இருப்பீங்க, திடீர்னு உணர்ச்சி வசப்படக்கூடியவங்களா இருப்பீங்க. உங்களுக்கு கோபம் மட்டும்தான் ஒரு சில விஷயத்தில் பின்னடைவு கொடுத்துருக்கும். மற்றபடி எல்லாமே உங்ககிட்ட இருக்கக்கூடிய குணநலங்கள் சிறப்பான குணநலங்கள் தான். ஏன்னா செவ்வாயே உங்கள் அதிபதியாக இருக்கிறதுனால எல்லா விஷயத்தையுமே சிறப்பாக செயலாற்றக்கூடிய நபர்களாக நீங்கள் இருப்பீங்க. இந்த கோபத்தை மட்டும் குறைச்சிட்டிங்கன்னா ரொம்பவுமே நல்லதாக இருக்கும். பொதுவாக விருச்சிக ராசி ஆண்கள் யாருக்கிட்டையுமே தங்களோட ரகசியங்களை சொல்லிக்க மாட்டீங்க. அதே போல் டக்குன்னு யாருக்கிட்டையும் நண்பராக ஒட்டிக்கவும் மாட்டீங்க. நிதானமாக ஆலோசனை செஞ்ச பிறகு தான் நல்லவங்களா கெட்டவங்களான்னு பார்த்து தான் பழகக்கூடிய நபர்களாக விருச்சிக ராசி அன்பர்கள் இருப்பீங்க. நீங்கள் யாரையுமே ஏமாற்றவும் மாட்டீங்க. நம்பிக்கை துரோகம் செய்கிறதும் பிடிக்காது. ஆனால் உங்களை யாராச்சும் ஏமாத்தினாலோ நம்பிக்கை துரோகம் செஞ்சாலோ அவங்கள உங்களோட வாழ்க்கையிலிருந்து வெறுத்து ஒதுக்கவுமே தயங்கவே மாட்டீங்க. அவங்க எப்பேற்பட்ட இனிமையான நல்ல உறவாக இருந்தாலுமே வெறுத்து ஒதுக்கிடுவீங்க. விருச்சிக ராசி அன்பர்கள்கிட்ட சுய கட்டுப்பாடு இருக்கும். எந்த ஒரு விஷயத்தையும் எடுத்துமோ கௌத்தமோன்னு செய்யவே மாட்டீங்க. எல்லோருக்குமே எல்லா விதத்துலேயுமே நன்மைகளை மட்டுமே செய்யக்கூடியவங்க விருச்சிக ராசி அன்பர்கள் நீங்கள். ஆனால் உங்களுக்கு எல்லாமே நல்லதாக நடக்குதான்னு கேட்டால் கட்டாயம் இருக்காது. மற்றவங்களால நிறைய துன்பங்கள் துயரங்கள் ஏற்பட்டிருக்கும். இந்த பிரச்சனைகள் தீர நீங்கள் என்ன செய்யலாம் அப்படின்னு பார்த்தா, உங்கள் ராசி அதிபதி செவ்வாய் அப்படின்னு சொன்னோம் இல்லையா, செவ்வாய்க்கே அதிபதி முருகப்பெருமான் தாங்க. அதனால் நீங்கள் செவ்வாய்க்கிழமையில் முருகன் வழிபாடை தொடர்ந்து செஞ்சுட்டு வாங்க. நீங்கள் நினச்ச விஷயங்கள் எல்லாமே சரியாக நல்ல ஒரு முன்னேற்றமாகவும் நடக்கும். முருகனின் பரிபூர்ண அருளுமே உங்களுக்கு உண்டாகும். நீங்கள் கேட்கக்கூடிய ஒவ்வொரு நல்ல விஷயங்களுமே உடனுக்குடன் செய்து தரக்கூடிய வல்லமை முருகப்பெருமானுக்கு உண்டு. அதனால தான் செவ்வாய்க்கிழமையில் நீங்கள் முருகன் வழிபாடை தொடர்ந்து செய்யுங்க, நல்லது நடக்கும். உங்களுக்கு முருகப்பெருமான் பிடிக்கும் அப்படின்னாலும் அறுபடை முருகனுக்கு அரோகரா அப்படிங்கிற மந்திரத்தை மறக்காமல் 3 முறை பதிவிடவும் செய்யுங்க. முருகப்பெருமானின் அருளால் எல்லா விதத்திலுமே உங்களுக்கு நன்மைகள் கிடைக்க நாங்கள் வாழ்த்துக்களையும் சொல்லிக்கிறோம். உங்களுக்காக இறைவனிடம் நாங்கள் பிரார்த்தனையும் செஞ்சுக்கிறோம். அதே போல் ஜோதிட ரீதியாக உங்களுக்கு இருக்கக்கூடிய அனைத்து பிரச்சனைகளுக்குமே எளிய முறையில் தீர்வு பெறணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் ஜோதிடர் நம்பர் இருக்குது, அதை பயன்படுத்திக்கோங்க. நாம் இப்போ தொடர்ந்து இந்த மாதம் உங்களுக்கு கிரக நிலைகள் எப்படி அமைஞ்சிருக்கு, அதன் மூலம் உண்டாகக்கூடிய பலன்கள் என்ன, தாக்கங்கள் என்ன, இது பற்றி நாம் விரிவாக பார்க்கலாம். எல்லா இடத்துலையுமே வேடிக்கையாக பேசி எல்லாரையுமே தன்பால் ஈர்க்கக்கூடிய நபர்களாக விருச்சிக ராசி அன்பர்கள் நீங்கள். தங்களால் மற்றவங்களோட இன்பத்தை அதிகரிக்கவும் துன்பத்தை கொடுக்காதவங்களாகவும் இருக்குவீங்க நீங்கள். உங்களுக்கு இந்த மாதம் உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவங்களா இருந்தால் உத்தியோகம் சம்பந்தமாக நீங்கள் எடுக்கக்கூடிய ஒவ்வொரு முயற்சிகளுமே சாதகமான வாய்ப்பை கொடுக்கும். சம்பள உயர்வு உண்டாகும். வியாபாரிகளுக்கு உங்களுடைய எதிரிகளிடம் இருந்து நீங்கள் எச்சரிக்கையாக இருக்கணும். ஏன்னா உங்களுக்கு அவங்களால மறைமுகமாக பிரச்சனை ஏதாவது உண்டாக்கிக்கிட்டே இருப்பாங்க. கொஞ்சம் கவனமாக இருங்க. குடும்ப தலைவிகளுக்கு மற்றும் பெண்களுக்கு இந்த மாதம் நீங்கள் நினைக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயத்துலையுமே முன்னேற்றம் பிறக்கும். கொஞ்சம் யோசித்து சிந்தித்து செயலாற்றுங்க. எல்லா விஷயங்களையும் எல்லார்கிட்டையும் நீங்கள் பகிர்ந்துக்காதீங்க. கலைஞர்களுக்கு விருதுகள் கிடைக்கும் ஒரு மாதம் இது. வெளிநாட்டு நிகழ்ச்சியில் கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பு கூட உங்களுக்கு கிடைக்கும். விருச்சிக ராசி அன்பர்களுக்கு இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் நல்ல முன்னேற்றம் தரக்கூடிய ஒரு மாதமாக அமைஞ்சிருக்கு. எந்த இடத்துல எல்லாம் தலை குனிந்து நின்னீங்களோ அந்த இடத்துல எல்லாம் உங்களோட மதிப்பும் மரியாதையும் உயர்ந்து காணப்பட போகுது இந்த மாதம். யாரெல்லாம் உங்களை அவமானப்படுத்தினாங்களோ அவங்களோட வாயாலேயே பாராட்டு பத்திரம் உங்களுக்கு வாசிப்பாங்க அவங்க. உங்களுடைய அயராத உழைப்புக்கும் கூடுதல் முயற்சிக்கும் வெற்றிகளை வாரி வழங்கக்கூடிய மாதம் இந்த மாதம். இத்தனை நாள் பட்ட கஷ்டத்துக்கு நல்லதொரு பயன் உங்களுக்கு உண்டாகும். இறைவனின் பரிபூரண ஆசையும் உங்களுக்கு உருவாகும். கூடுதல் முயற்சியும் வெற்றிகளை வாரி வாரி கொடுக்கும்.
இத்தனை நாள் பட்ட கஷ்டத்துக்கும் நல்லதொரு பலனை நீங்கள் இந்த மாதம் பெற்றிருக்கீங்க. இறைவனோட பரிபூரண ஆசையுமே உங்களுக்கு உண்டாகும். வீட்டில் குடும்ப சண்டைகளுமே ஒரு முடிவுக்கு வந்துடும். பிரிந்திருந்த தம்பதியர் ஒன்று சேர போகிறீங்க. இந்த மாதம் குலதெய்வ வழிபாட்டை மேற்கொள்வது ரொம்பவுமே நல்லது. நீங்கள் இந்த மாதம் வரக்கூடிய நன்மை அனைத்துக்குமே இறைவனுக்கு நன்றி சொல்லக்கூடிய ஒரு மாதம் தான் இந்த மாதம். முடிஞ்சால் குடும்பத்தோடு நீங்கள் உங்களோட குலதெய்வ கோவில் சென்று வழிபட்டு வாருங்க. கிடைக்கக்கூடிய நன்மைகள் இன்னுமே பல மடங்கு அதிகமாக கிடைக்கும். குலதெய்வத்தின் பரிபூரண அருளும் உங்களுக்கு இந்த மாதம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அதனால் இந்த வாய்ப்பை தவற விட்டுறாதீங்க. நாம் இப்போ வந்துட்டு கிரகநிலைகள் எப்படி அமைஞ்சிருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். கிரகநிலைகளை பொறுத்த வரைக்கும் கலசரஸ்தானத்தில் சுக்கிரனும், அஷ்டமஸ்தானத்தில் சூரியனும் குருவும், பாக்கியஸ்தானத்தில் புதனும், தொழில் ஸ்தானத்தில் செவ்வாயும் கேதுவும், சுகஸ்தானத்தில் சனியும் ராகுவும் இருக்கக்கூடிய நிலையில் கிரகநிலைகள் உள்ளது. கிரகநிலைகள் அப்படிங்கிறது மாத தொடக்கத்திலேயே சுகஸ்தானத்தில் சனி பகவான் அவருடைய வக்ரத்தை ஆரம்பிக்கிறாரு. அன்றைக்கே பாக்கியஸ்தானத்தில் புதன் பகவானுமே அவருடைய வக்ரத்தை ஆரம்பிக்க போகிறாரு. அஷ்டமஸ்தானத்திலிருந்து சூரியன் பாக்கியஸ்தானத்திற்கும், புதன் பகவான் பாக்கியஸ்தானத்திலிருந்து அஷ்டமஸ்தானத்திற்கும் மாற போகிறாங்க. அதே போல கலசரஸ்தானத்திலிருந்து சுக்கிரன் அஷ்டமஸ்தானத்திற்கும், தொழில் ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் இந்த மாதம் லாபஸ்தானத்திற்கும் மாற்றம் பெற போறாரு. இதன் மூலம் உண்டாகக்கூடிய பலன்கள் அப்படின்னா, இந்த மாதம் காரிய தடை தாமதம் இதெல்லாமே உங்களை விட்டு நீங்கும். வழக்கு விவகாரங்களுமே கட்டுப்பாட்டுக்குள்ள வந்துடும். எதிர்ப்புகள் விலகும். பொருளாதாரம் உயர்ந்து காணப்படும். நினைத்த காரியத்தை வெற்றிகரமாக செஞ்சு முடிச்சு காட்ட போறீங்க. தாமதமான காரியங்கள் வேகம் பிடிக்கும். வீண் கவலை அகலும். அடுத்தவங்க விஷயத்தில் தலையிடுவதை மட்டும் நீங்கள் தவிர்க்கணும். தொழில் வியாபாரத்தில் ஈடுபட்டு இருக்கக்கூடிய நீங்கள் பார்ட்னர்களுடன் அனுசரித்து போகிறது நல்லது. வியாபார போட்டிகள் பொதுவாக குறைந்து காணப்படும். ஆனாலும் வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் கவனமாக செயல்படணும். எதிரிகளால் தொல்லை வரலாம். எல்லா துறைகளிலுமே நல்ல ஒரு லாபம் வரும். உத்தியோகத்தில் இருக்கிறவங்க எதை பற்றியும் கவலைப்படாமல் செயலாற்றுங்க. வேலை பார்க்கும் இடத்தில் இதுவரைக்கும் இருந்து வந்த பிரச்சனைகள் தீரும். மேல் அதிகாரிகளுடன் இணக்கமான சூழ்நிலை உருவாகும். குடும்பத்தில் சுப காரியங்கள் நடப்பதற்கான வாய்ப்பு அமையும். திருமண முயற்சிகளுமே சாதகமான பலனை கொடுக்கும். அதுவும் ரொம்ப நாளாக குழந்தை இல்லாமல் காத்திருந்தவங்களுக்கு புத்திர பாக்கியம் உண்டாகும். வாய்க்கு ருசியான உணவு உண்ண போறீங்க. கணவன் மனைவி ஒருவரது பேச்சு மற்றவங்க கேட்பதன் மூலம் நன்மை பிறக்கும். பிள்ளைகளின் உடல் ஆரோக்கியத்தில் நீங்கள் கவனம் செலுத்தணும். நட்பு ரீதியில் நிதானத்தை கடைபிடிச்சா நன்மை உண்டாகும். பெண்களுக்கு நீங்கள் எடுத்த காரியத்தை திறமையாக செஞ்சு முடித்து பாராட்டு பெறக்கூடிய அமைப்பு இருக்குது. பொதுவாகவே இந்த மாதம் உங்களுக்கு ஏற்படும் அனைத்து தடைகளையுமே உடைத்தெறியக்கூடிய ஆற்றல், தன்னம்பிக்கை அதிகரிக்கும். தடைகள் உங்களை விட்டு விலகும். பண வரத்து திருப்தி தரும் வகையில் இருக்கும். கலைத்துறையில் இருக்கக்கூடிய உங்களுக்கு ஆன்மீகத்தில் நாட்டம் அதிகரிக்கும். மனோபலம் அதிகரிக்கும். புத்தி தெளிவு பெருக்கும். தொழில் திருப்தியாக நடக்கும். தொழில் தொடர்பான விஷயங்கள் அனுகூலமான பயனை கொடுக்கும். பொதுவாகவே எல்லா விஷயத்திலுமே முன்னேற்றம் வரும். எதிர்பார்த்த உதவி தக்க சமயத்தில் கிடைக்கும். அரசியல் துறையில் இருக்கிறவங்களுக்கு சந்தோஷமான நிலை வரும். மேலிடத்தில் இருந்து வந்த கருத்து வேற்றுமை நீங்கும். எதிர்பார்த்த உதவிகள் தக்க சமயத்தில் கிடைக்கும். நண்பர்கள் மூலம் உங்களுக்கு நீங்கள் எதிர்பார்த்த உதவிகளை தக்க சமயத்தில் பெறுவீங்க. மாணவர்களுக்கு கல்வி பற்றின கவலை நீங்கும். விளையாட்டு போட்டிகளில் சாதகமான பலன் வரும். விடுமுறையில் மகிழ்ச்சியான பொழுது போக்கக்கூடிய அமைப்பு உருவாகும். விசாகம் நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த மாதம் பணவரத்து அதிகரிக்கும். உங்கள் செயல்களுக்கு தடைகளை ஏற்படுத்தியவங்க தாமா விலகி செஞ்சுடுவாங்க. தொழில் வியாபாரம் போட்டிகள் எல்லாமே நீங்கும். தொழில் வியாபாரம் நல்லபடியாக நடக்கும். அனுசம் நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த மாதம் வாழ்க்கை துணை உங்களுக்கு ஆதரவாக இருப்பாங்க. பிள்ளைகளின் நலனுக்கு பாடுபடுவீங்க. விருந்தினர் வருகை வீடுகளில் இருக்கும். தடைபட்டு வந்த திருமண காரியம் உங்களுக்கு இந்த மாதம் சாதகமான போக்கை கொடுக்கும். வீட்டிற்கு தேவையான பொருட்களை வாங்கி மகிழ்ச்சியடைய போறீங்க. குடும்பத்தில் வீண் விவாதங்கள் தோன்றும். கவனமாக இருங்க. கேட்டை நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த மாதம் சாதுரியமான பேச்சால் ஆதாயம் பிறக்கும். பண வரத்து அதிகரிக்கும். காரிய தடைகள் நீங்கும். நல்ல ஒரு செல்வ நிலை உயர்ந்து காணப்படும். செல்வாக்கு அதிகரிக்கும். வாழ்க்கை தரம் உயர நீங்கள் எடுக்கக்கூடிய ஒவ்வொரு முயற்சிகளுமே கைகூடும். நெருக்கமானவர்களுடன் நீங்கள் மகிழ்ச்சியாக பொழுது கழிக்கக்கூடிய அமைப்பு உண்டாகும். மேலும் இந்த மாதம் வரக்கூடிய அனைத்து பிரச்சனைகளுமே தீர பரிகாரமாக நீங்கள் உங்களுடைய குல தெய்வத்தை வணங்கி வருவதன் மூலம் எல்லா விஷயத்திலுமே நன்மை பிறக்கும். எதிர்பார்த்த காரிய வெற்றி பிறக்கும். உடல் ஆரோக்கியம் சிறப்பு முன்னேற்றத்தை கொடுக்கும். உங்களுக்கு அதிர்ஷ்ட கிழமைகள் திங்கள், வெள்ளி. சந்திராஷ்ட தினங்கள் 22, 23, 24. அன்றைய தினம் மட்டும் ரொம்பவுமே கவனமாகவும் முன்னெச்சரிக்கையாகவும் செயல்படணும். ஒவ்வொரு விஷயத்தையுமே கவனமாக செயல்பட்டீங்கன்னா நன்மைகளை நீங்கள் பெற முடியும். இந்த மாதம் கிரக அமைப்புகளை பார்த்தா எல்லா விதத்திலுமே நன்மைகள் பெறக்கூடிய வகையில் கிரக நிலைகள் அமைஞ்சிருக்கு. அதை நீங்கள் சரியாக பயன்படுத்திட்டீங்கன்னா நல்ல ஒரு முன்னேற்றத்தையும் நீங்கள் இந்த மாதம் பெற முடியும்.
என்ன விருச்சிக ராசி அன்பர்களே, இந்த பதிவு நீங்கள் பயன்பெறும் வகையில் அமைஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறோம். இந்த பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். உங்களோட நண்பர்கள் விருச்சிக ராசியாக இருந்தால் அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்மளோட சேனலை பார்க்குறீங்கன்னா மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு கூட வர பெல் ஐகானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற பதிவுகள் உங்களை உடனுக்குடன் வந்தடையும். தொடர்ந்து பார்த்தமைக்கு நன்றி நேயர்களே.